Hi friends, welcome to About All. இன்னைக்கு என்னடா இவன் புது செட்டப் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. நான் கூட பாத்திரம் எல்லாமே இருக்கு, குக்கர் எல்லாமே இருக்கு, அடுப்பு எல்லாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நம்ம சேனல்ல என்ன அப்படின்னா ஒரு பேச்சுலர் எந்த எப்படி குக் பண்றது. ஏன்னா பேச்சுலர் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கஷ்டம் அப்படின்னா ரெண்டு தான். ஒன்னு துணி துவைக்கிறது, இன்னொன்னு பாத்தி அப்படின்னா குக் பண்றது. அந்த எப்படி குக் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன குக் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் இட்லி. இட்லி வித் சாம்பார் வித் பாத்தீங்கன்னா சட்னி. அது என்ன சட்னி அப்படின்னா தேங்காய் சட்னி. இது மூணுமே நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அது எப்படி குக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அது என்ன பொருள் தேவை அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மாவு ஒன்று தேவை. இந்த மாவு நான் எங்க வாங்கிட்டேன் அப்படின்னா பக்கத்துலயே கடையிலேயே கிடைக்கும். ஏன்னா மாவுல ஆட்ட முடியாது, வேலைக்கு போகாம மாவு ஆட்டம் வீட்டுல உட்காந்துட்டு. அதனால என்ன பண்ணாங்கன்னா மாவு நீங்க கடையில வாங்கிக்கோங்க. 30 ரூபாய் தான் மாவு, ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரெகுலரா வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாவு தான் இது. ஓகே, மாவு வாங்கிட்டீங்களா? மாவு ஓகே. அடுத்தது தேங்காய் சட்னி தேவையானது பொட்டுக்கடலை வேணும். பொட்டுக்கடலையும் வாங்கி வச்சிருக்கேன். பொட்டுக்கடலையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க தேங்காய் வச்சிருக்கேன். அது தேங்காய் நீங்க பாத்துருப்பீங்க, தேங்காய் பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அடுத்தது இது என்ன அப்படின்னா சாம்பாருக்கு தேவையானது. இது முருங்கைக்காய். முருங்கை என்ன பண்ணலாம்னா ஒரு முருங்கை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஏதாவது ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி என்ன பண்ணலாம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நீங்க என்ன பண்ணலாம் நீட்டா பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா கட் பண்ண கூடாது, நீட்டா பண்ணிக்க ரொம்ப ஒரு காரமா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் இருந்தா ஓகே, ஏன்னா பெரிய வெங்காயம் ரேட் அதிகம் அப்படின்னா என்ன பண்ணலாம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டோம். ஏன்னா இப்போதைக்கு என்ன சின்ன சூப்பரா இருக்கும் சாம்பாருக்கு. இது ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கேரட். ஏன்னா கேரட் இருந்துச்சு நான் போட்டிருக்கேன். கேரட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னா பூண்டு. பூண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு 10 பல்லோ 5 பல்லோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாருங்க ஒரு பாத்திரத்துல நான் என்ன பண்ண அப்படின்னா அழகா கட் பண்ணி வச்சாச்சு, எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சா. அதுக்கப்புறம் இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா குக்கர்ல விழுந்திருக்கும் நேரம். குக்கர்ல ஆல்ரெடி விசில் வச்சு என்ன பண்ண அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இங்க பாருங்க இல்லையா, பருப்பு ஃபுல்லா மயங்கிடுச்சு. ஏன்னா ஒரு கடைஞ்சிட்டு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க மத்து வச்சிருக்கோம். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா பருப்பு ஃபுல்லாமே கடைஞ்சு வச்சுக்கோங்க. கடைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பார் ரெடி பண்றோம். சாம்பார் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஏன்னா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தை தண்ணி சுட வச்சிடலாம். இங்க பாருங்க நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி இது பாத்திரம் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா சின்ன இட்லி குட்டி ஒன்று இட்லி தான் வரும். இந்த மினி இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா இதான் இந்த மினி இட்லி, சின்ன சின்ன குட்டி குட்டி இட்லியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னும் குட்டி குட்டி இட்லி வரும். ஏன்னா இதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறது. சூப்பரா இருக்கு, நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கேன், நல்ல டேஸ்டா இருக்கும். சரி என்ன பண்ணப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவோமே, நம்ம பேச்சுலர் எல்லாமே என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்பெசிபிக்கா எடுத்தது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாத்திரம் இருக்குல்ல அதை நம்ம சுட வச்சிருவோம். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 அடுப்பு யூஸ் பண்றேங்க. ஒன்னு என்ன பண்ணா கரண்ட் அடுப்பு யூஸ் பண்றேன், இன்னொன்னு இந்த குட்டி சிலிண்டர். குட்டி சிலிண்டர் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா மேபி கரண்ட் இல்ல அப்படின்னா நீங்க சமைச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, கரண்ட் இல்ல அப்படின்னா இதுலயே சமைச்சுக்கலாம். ஏன்னா நல்லா இருக்குது. ஏன்னா இது 300 ரூபாய் தான். நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது இப்போதைக்கு தேவையில்லை, அதனால இது ஓரமா இங்கே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பாருங்க அடுப்புல ஜஸ்ட் சூடு பண்ணிடுவோம். சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க கடையிலேயே கிடைக்கும். ரொம்ப தான் அதிகம் கிடையாது, கம்மியா தான் இருக்கும். நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்ப டேஸ்டா பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 2 பேச்சலர் உட்காந்து போன் பேசுறாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா கடலை போட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களை காமிங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிச்சு வர்றான். ஓகே சரி, இது பண்ணியாச்சா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் போயிட்டு மாவு கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, மாவு கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது கரைக்கிறதுனா ஒன்றும் பெருசு இல்லைங்க. அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுத்து மேல கழுவணும். ஃபர்ஸ்ட் எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அவுத்து போட்டுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாவு நம்ம பையன் கரைச்சிட்டு இருக்கான். மாவு கரைச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம சாம்பார் ரெடி பண்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று மிளகாய் தூள். நாங்க எல்லாமே இது பாருங்க, நாங்க எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா டப்பாயில தான் வச்சிருக்கோம். எல்லாமே ஒவ்வொன்றையும் ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள் தேவை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். நீங்க பாருங்க மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஃபாலோ பண்ணி நீட்டா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வேற என்ன தேவை அப்படின்னா சாம்பார் பொடி. இங்க இருக்கு சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் மல்லித்தூள் தேவை. ஓகே,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு, இதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற என்னன்னா லைட்டான அப்புறம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இங்க வச்சிருவோம். நம்ம சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் கூடவே பக்கத்துலயே எடுத்து வந்து வச்சுட்டோம் அப்படின்னா. ஓகே, இது வந்து வச்சாச்சு. இங்க நம்ம இட்லி பண்ணலாம் அப்படின்னா சூடாயிட்டே இருக்கு. மாவு வந்து கரைச்சி எடுத்துட்டு வரப்போம். மாவு வந்து கரைச்சாச்சு. இந்த மாவையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடும். மாவு எடுத்து வந்து வச்சாச்சு. இப்ப நம்ம மாவு ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சாம்பார் வைக்க நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம மாவு ஊத்தி வச்சிரும். அதுல நீங்க என்ன பண்ணலாம், எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு வந்து ஊத்தியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்து இந்த பானைக்குள்ள வந்து வச்சுக்குவோம். பானை வந்து சூடாயிடுச்சு. ஆவி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து இப்போதைக்கு உள்ளார வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா 10 நிமிஷம் டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட் பண்ணுவோம். கரெக்டா 10 நிமிஷம் செட் பண்ணியாச்சு. அது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பார் வைக்க அடுத்து ஸ்டெப். சாம்பார் என்ன பண்ணுவோம் வைக்க ட்ரை பண்ணுவோம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், கடுகு வந்து போட்டுப்போம். ஓகே, பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான அளவு லைட்டாக பூண்டு போட்டுப்போம். அப்படியே அதையோடு சேர்த்து வெங்காயமும் போட்டுப்போம். தக்காளி போட போறோம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுப்போம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு ஒரு லைட்டா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. டேஸ்ட்டுக்காக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எந்த மிளகாத்தூள் இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதை பொறுத்து. நான் கரெக்டாக 1 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடி தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவு, டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். லைட்டாக வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம இப்போ அப்புறம் இந்த கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வந்து ஊற்றிப்போம். இது லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுவோம். இப்போ எல்லாமே போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிச்சுதுன்னா நல்ல ஒரு பாத்தி அப்புறம் இட்லிக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். ஓகே, சாம்பார் இப்போதைக்கு வந்து கொதிச்சு இருக்கு. ஆனால் இட்லி வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் இட்லி எடுத்துருவோம். வாவ், சம
இட்லி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாத்திரத்துல வந்து நம்ம வந்து வச்சிருவோம். பிரியாணி நீங்கள் என்னென்னா ரெகுலராக வந்து துணி யூஸ் பண்ணுவீங்க, நாங்கள் துணி யூஸ் பண்ணல, அதனால தான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இட்லி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாம்பார் வந்து வந்துருச்சான்னு பார்த்து இப்போ சட்னி வந்து ரெடி பண்ணுவோம். சட்னிக்கு வந்து இங்கே தேங்காய் பார்த்தீங்களா, தேங்காய் வந்து சின்ன சின்னதாக அப்படின்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தேங்காயோட நான் அப்படின்னா பொட்டுக்கல்ல எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் வந்து அடைச்சிருவோம். சாம்பார் பத்தி எப்படின்னா இப்போதைக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கொதி வந்து காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வந்து கீழே வந்து இறக்கிடுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் பத்தி எப்படின்னா என்னது, ஒரு 4 மிளகாய் வந்து எடுத்து போடுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா காரமா இருக்கும். கொஞ்சம் பூண்டு போடுவாங்க, நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா தேவையான அளவு என்னது, தேவையான அளவு பொட்டுக்கல்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. பொட்டுக்கல்ல எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா ஒரே டைம்ல வந்து இவ்வளோ அடிக்கக்கூடாது, அதனால நம்ம கம்மியாக வந்து அடிச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரைச்சிருவோம். அப்படியே தேவையான அளவு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு இதுலேயே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா தனியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வராது. இதில் உப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸி அரைஞ்சிருமா, அப்படி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து மிக்ஸ்அப் ஆகிடும். கல் உப்பு, ஓகே, கல் உப்பு போட்டுக்கோங்க. நைஸ் உப்பு வந்து வேணாம், ஏன்னா கல் உப்பு எப்போதுமே கொஞ்சம் வந்து உடம்புக்கு வந்து நல்லது. சட்னி என்னது அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. சட்னி பார்த்தி அப்படின்னா தாளிச்சு வச்சாச்சு. அருமையான ஒரு சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து வச்சுருவோம். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சிருவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணலாம், நீங்களும் உங்க நாட்டில் பாத்தீங்கன்னா எச்சு ஊற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஓகே, பார்க்கலாம். சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா சாம்பார், முருங்கைக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இட்லி, இங்க பாருங்க அருமையான ஒரு இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா தோசை. இதான் நம்மளோட இன்னைக்கு வந்து ரெசிபி நம்ம வந்து பண்ணது. ஓகே, இது வந்து நிறைய இதுக்கு என்ன ஒரு 1 hour ஆச்சு, கரெக்டா 1 hour ஆச்சு. அவன் பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. 1 hour தான் கரெக்டா ஆச்சு. இப்போ இங்க பாருங்க நம்ம திருமால் இவன மாதிரி அப்படின்னா கவி நம்ம ரூம் பையன் தான். இவன் வந்து காய்கறி கட் பண்ணி வைக்கிறது, யானை வருது எல்லாம் இவன் வந்து பார்த்துப்பான். அதுக்கப்புறம் சமைக்கிறது, சாம்பார் வைக்கிறது நான் பார்த்துப்பேன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சும்மா வெட்டி அவங்க ஆளோட போன் பேசிட்டு இருப்பாரு. இந்த சாப்பிடுறது இந்த 2 வேலை கரெக்டா வந்து பாப்பாரு. பண்றதுக்கெல்லாம் படிக்கிறேன் நான். இல்ல அவர் டேஸ்ட் பாக்குறது தேவையில்ல. வாங்க உள்ள வாங்க. ஒவ்வொரு லேப்லயும் ஒரு எலி இருக்கும். இந்த லேப்ல நான் தான் பாத்தீங்களா இல்லையா, எல்லாமே ஒரு டீம், அருமையான ஒரு டீம். ஓகேங்களா, ரொம்ப சூப்பர். ஆனா வீடியோ எடுக்கிற ஒரு பையன் அவர் மூஞ்ச வந்து காமிக்க முடியாது. நான் லாஸ்ட் சாப்பிடும்போது ஒரு மூஞ்ச காமிக்கிறேன். ஓகேவா, இது லாஸ்ட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே கம்மி பண்ணுவோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சா, ரெசிபி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்ல அப்புறம் எல்லாம் வந்து சாப்பிட ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்றீங்களா, டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே, சூப்பரா இருக்காமா, அவரும் சாப்பிட்டு பார்த்து சொல்றாரு. இதோ இங்க போற நான் எப்ப வாயில வைக்க போறேன், எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் வந்து பாக்குறேன். அட்டா காலுங்க, அருமை, வெறித்தனுங்க, சூப்பரா இருக்குண்ணா. சட்னி வந்து அருமை, சட்னி சாம்பார். ஒரு வாரத்தை நதியில சொல்லுங்க. என்ன பசிக்கிற டைம் தாண்டி போயிருச்சு, அவ்வளவுதான். சரி, ஓகே, உங்களுக்காக மட்டும்தான். ஓகே, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி, மறக்காம நம்ம பையன் வந்துட்டான், பட்டராமன். காமிங்க, உங்க பேச காமிங்க. அவர் வந்து போறாரு. சரி, திருமால் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா? ஓகே, சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க அப்படியே நம்ம சேனலை. எல்லாரும் போட்டா எல்லாரும் ஓகே, எல்லாரும் சொல்லிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் போட்டோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வேற ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் போடணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.